என்னடா வேலு, உன்னையும் பல பொண்ணுங்க ரூட்டு விடுதுங்க, நீயும் பல பொண்ணுங்களை பாக்குற மாதிரிதான் இருக்குது சொல்ல வரான். ஆனா ஒரு பொண்ணையும் செட் பண்ற மாதிரி தெரியலையேடா. டேய், நம்ம லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்க வரும் போவோம், ஆனா ஒரு பொண்ணு பார்க்கும்போது மட்டும் அப்படியே ஹார்ட் பீட் சொல்லுண்டா. என்னன்னு இப்படியே திரும்பி ஓடிடலாம்டா. நான் சொல்றத கேளுடா. அவதான் எனக்கு ஏத்த சிண்ட்ரலான்னு என் மனசு சொல்லுண்டா. அந்த சிண்ட்ரலாவுடைய ஹார்ட் பீட்டும் அதே மாதிரியே சொல்லிச்சுன்னா அதுதான்டா ட்ரூ லவ். சரி மச்சி, அம்பர்லானா என்ன மச்சி? என்னது அம்பர்லாவா? நீ கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்க. அம்பர்லா இல்ல, சிண்ட்ரலா. சொல்லு பாப்போம். என்னது டென்சலாவா? மச்சி மச்சி டென்ஷன் ஆகாத மச்சி, நான் புரிய வைக்கிறேன். சொல்லு மச்சி. மச்சி அம்பர்லாவும் இல்ல தென்ட்ரலாவும் இல்ல மச்சி, சென்ட்ரல்லா. சொல்லு பாப்போம். சிண்ட்ரலா என் பக்கத்து வீடுதான். பக்கத்து வீட்டுல சிண்ட்ரலாவா? நான் கூட செல்லமா சில்லு சில்லுன்னு கூப்பிடுவேன். சரி மச்சி, சிண்ட்ரலாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன இன்னைக்கு தேதி பிரகாரம் பார்த்தா 60 ரீச் ஆயிருக்கும். ஆமா மச்சி. 60? சோ அடடடா மச்சி இவனை இங்கேயே ஊற போட்டு சமத்தியா அடிச்சாதான் மச்சி எனக்கு திருப்தியா இருக்கும். பொண்ணு உனக்கு பாக்கலடா. சோ டென்ஷன் ஏத்துறான் மச்சி. விடுமச்சி விடுமச்சி, இந்த புள்ள பூச்சி அடிச்சவோ நமக்கு எதுக்கு மச்சி? போயிட்டு போறா விடுமச்சி, கொன்னே விடுவேன். சிண்ட்ரலானா என்ன மச்சி? கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லு மச்சி. மச்சி உன் கற்பனையை கொஞ்சம் அவுத்து விடு மச்சி, இங்க எல்லாரும் கேட்கட்டும். சிண்ட்ரலா சிண்ட்ரலானா எப்படி சொல்றது? அதாவது ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிக்கணும். என்ன சொல்றது? வானத்துல இருந்து இறங்கி வந்த ஒரு தேவதை மாதிரி இருக்கணும் மச்சி. என்னடா நான் சொல்றது, என் ஃபீலிங் ஏதோ புரியுதா இல்லையாடா உங்களுக்கு? புரியுது புரியுது. டேய் வேலு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்டா.